புரட்டும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 33 சங்கீதம் 18 19 வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 33 18 19, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. கை வைத்து சொல்லுவோமா? கர்த்தர் மகிமைப்படுவாராக. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய கண் யார் மேல நோக்கமாக இருக்கு? வேதத்தில் வாசிக்கும் பொழுது, எந்த ஒரு மனுஷி கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ, அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறார்களோ, அவங்க ஆத்துமாக்களை உயிரோட காக்கவும், விலக்கி மீட்கவும், மரணத்துக்கு விலக்கி மீட்கவும், அவர்களை பஞ்சத்தில் உயிரோட காக்கவும். எதற்காக கர்த்தருடைய கண் நோக்கி கொண்டிருக்கிறது தெரியுமா? நம்ம ஆண்டவருக்கு என்ன இருக்கு தெரியுமா? கண்ணு இருக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நானே சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஆண்டவருக்கு கண்ணு இருந்தா தானே அவர் எங்களை பார்ப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நானே கேட்டிருக்கேன் இந்த வார்த்தையை சில பேர் சொல்லி. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண் யார் மேல நோக்கமா இருக்கா? கர்த்தருக்கு பயந்து. எந்த ஒரு மனுஷி கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்க மேலதான் கர்த்தருடைய கண் நோக்கமா இருக்கும். மற்றவங்க மேல கர்த்தருடைய கண் நோக்கமா இருப்பதில்லை. நீங்க வேதத்தை நல்லா படிச்சு பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. கர்த்தருடைய கண்கள் பூலோகத்தில் உள்ள எல்லாவற்றையும் பார்க்குது. எல்லாம் பார்த்தாலும் யாருக்காக மெயினா பார்க்கிறாருன்னா, அவருக்கு யார் பயப்படுறாங்க அவங்க மேலதான் அவருடைய கண் நோக்கமா இருக்கு. எதுக்காக நோக்கமா இருக்கு? அவங்க ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி. இதுக்காக தான். எதுக்காக கர்த்தருடைய கண் நோக்கமா இருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுறவங்க மேல. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசுவாங்களாம். கர்த்தர் அதை கவனித்து கேட்பாங்களாம். எதுக்கு அதை கவனித்து கேட்கிறாங்கன்னா, கர்த்தருக்கு பயந்தவங்க அவர் பிரியமா தான் பேசுவாங்க, அவருக்கு தெரியும். துன்மார்க்கனுடைய பலியையோ அவருடைய பேச்சையோ அவர் கேட்க விரும்பவில்லை. அவர்களை பார்க்கவும் அவர் விரும்பவில்லை. பூமி எங்கும் அவருடைய கண் உலாவிக் கொண்டிருந்தாலும் எதற்காக அவருடைய கண் உலாவும் தெரியுமா? அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இப்போவும் அவர் மாறாதவராய் நன்மை செய்வதற்காக தான் அவருடைய கண் நோக்கமாக இருக்கு. அல்லேலூயா. யாருக்கு நன்மை செய்யணும்? எனக்கு பயப்படுகிற என் பிள்ளைகள் ஆத்துமா ஒருவேளை மரணத்தில் போராடி கொண்டிருக்கலாம். அவங்க ஆத்துமா விடுவிக்கப்படாமல் அவருடைய ஆத்துமா சஞ்சலத்தில் அமிழ்ந்து போய் இருக்கலாம். கர்த்தருடைய கண் எதற்காக நோக்கமா இருக்குன்னா, சில ஆத்துமா சோர்ந்து போயிருக்கும். இந்த அதிகாலை வேளையில நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கலாம். உங்க ஆத்துமா ஒருவேளை கசப்புனால நீங்க மனம் நொந்து கூட இருக்கலாம். உங்களை விடுவிக்கும்படியாய் அவருடைய கண் உங்கள் மேலே, நம்ம மேலே, கர்த்தருக்கு பயப்படுகிற மேலே நோக்கமாய் இருக்கு. கர்த்தருக்கு தாழ்மையை சொல்லுகிறேன், நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தருடைய கண் நம்மளை பார்க்கிறது. வேதத்தில் நீங்க சங்கீதம் 34 சங்கீதம் 7 வசனத்திலே, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். நம்ம எல்லாருக்கும் இந்த வசனங்கள் மனப்பாடமாய் தெரியும். சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். யாரை விடுவிக்கிறார்? கர்த்தருக்கு பயந்தவர்களை. நிறைய பேர் இப்ப கொள்ளை நோய்க்கு தான் பயப்படுறாங்க, கர்த்தருக்கு பயப்படல. மரண பயம் நிறைய பேர். இந்த மாதிரி எல்லாம் இருக்குமாமே அந்த பயம். தாங்க சொல்ற, கர்த்தருக்கு பயப்படுறவங்கள மரணத்துக்கு விலக்கி மீட்பார். அவள் ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி மீட்கும்படி
அல்லேலூயா. கர்த்தர் நம்மை கவனிக்கிறார். கர்த்தர் நம்மை கவனிக்கிறது. அவருடைய கண் நம்ம மேல கவனமாய் இருக்கிறது. நம்மளை யாரோ பார்க்கிறாங்க, யாரோ இல்லை, கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல, கர்த்தர் நம்மளை பார்க்கிறார் என்று தெரியல. அவர் நம்மளை பார்த்தனாலதான் இன்னைக்கு நம்ம பிழைச்சே இருக்கோம். அல்லேலூயா. என்னுடைய வசனம் சொல்லுகிறது, கருவை அவர் கண்கள் கண்டது. நான் கருவுல இருக்கும் பொழுதே கர்த்தருடைய கண் என்ன பார்க்கிறார். கர்த்தருடைய கண் என்ன பார்க்கிறார். கர்த்தருடைய கண் என்னை பார்க்கிறார். கருவுல பார்க்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் கருவுல கூட கர்த்தரை உள்ள பார்க்கிறது இல்லை. வேதனையான காரியம். கர்த்தருக்கு பயப்படுறவங்கள கருவுல கூட கர்த்தருடைய கண் பார்க்கிறது. எது தெரியுமா? அந்த கருவை காப்பாத்துறதுக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கருவுகள் அழிந்து போகிறது, அழித்து விடுகிறார்கள். காரணம், நான் யாரையும் குற்றப்படுத்த விரும்பல, கர்த்தருடைய கண் அந்த கருவை பார்க்கல, அவ்வளவுதான். கர்த்தர் பார்ப்பாரையானால், கர்த்தருடைய கண்கள் அவ்வளவு வல்லமை. நீங்க வேதத்தை எப்படி தியானிக்கிறீங்கன்னு தெரியல. காணவர் கல்யாணத்துக்கு போனாரு, திராட்சரசம் குறைப்பட்டது, தண்ணீர் கொண்டு வைங்க ஜாடியில் தண்ணீரை நிரப்பினாங்க. அவர் அங்க ஜபம் செய்ததாகவோ தண்ணீரை கையை வச்சு என்ன திராட்சரசமா மாறட்டும் எதுவுமே சொல்ல. அவர் அந்த ஜாடிகளை என்ன பண்ணாரா பார்த்தார், அவ்வளவுதான். நம்முடைய ஒரு தண்ணீரை அவரை பார்க்கும்போது திராட்சரசமா மாறுமே ஆனால், உங்களே என்னை கர்த்தர் பார்ப்பாரே ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் என்ன கவனிக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது, என் ஆத்துமாவை அழிக்கவோ மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கவோ யாரால என்ன பண்ண முடியாது தெரியுமா? கர்த்தருடைய கண்ணுக்கு மறைவா ஒண்ணுமே செய்யலையே. இன்னைக்கு அநேக பேர் கர்த்தர் நம்மளை பார்க்கறது இல்லைன்னு சொல்லி மறைவா நிறைய காரியங்கள் செய்யறாங்க. பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுறவங்கள கர்த்தர் பார்க்கிறாங்களா? கர்த்தருக்கு பயப்படுறவங்கள கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா? பார்க்கிற. பல முறை எங்க அப்பா ஒரு சம்பவத்தை, உண்மை சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அவங்களுக்கு சண்டே கிளாஸ் டீச்சரா இருந்த அந்த வாத்தியார் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. அவங்க வசித்த அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாமுவேல் என்று சொல்லி ஒரு வாத்தியார் இருந்தார், ஸ்கூல் வாத்தியார். அவர் தன்னுடைய பள்ளி மாணவர்களுக்கு, தன் கிளாஸ் பிள்ளைகளுக்கு சாக்லேட் கொடுத்தாராம். எல்லா பிள்ளைகளும் சாக்லேட் கொடுத்து, இந்த சாக்லேட் யாருமே பார்க்காம நீங்க என்ன பண்ணணும், யாருமே பார்க்காம ஒளிச்சு சாப்பிடணும், நீங்க எல்லாரும் போய் சாப்பிட்டு சாக்லேட் கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. சில பிள்ளைகள் மரத்து பின்னாடி, சில பிள்ளைகள் ஸ்கூல்ல ரூமுக்கு பின்னாடி, ஸ்கூலுக்கு பின்னாடி அங்கங்கே ஒளிந்து, பாத்ரூம்ல கூட ஒளிந்து சாப்பிட்டுட்டு வந்து விட்டாரு. எல்லா பிள்ளைகளும் வந்தாச்சு. ஒரு பிள்ளை மாத்திரம் சாக்லேட் சாப்பிடாம அப்படியே கையில கொண்டு வந்து இவர் கூப்பிட்டு, ஒருத்தரும் பார்க்காம ஒரு சாக்லேட் கூட சாப்பிட முடியாதா அப்படின்னு கேட்கும்போது அந்த சின்ன பிள்ளை சொல்லிச்சான், ஐயா சார், நான் எங்க போனாலும், நான் எவ்வளோ இடம் உடைச்சிட்டேன், எங்க போனாலும் ரெண்டு கண்ணு என்னை பார்த்துக்கிட்டே இருக்கு. யார் அது? என் ஏசப்பா என்னை பார்த்துக்கிட்டே இருக்க. அது வரைக்கும் மறைமுகமா யாருக்கும் தெரியாமல் இந்த சாமுவேல் வாத்தியாரு, ஒரு கிறிஸ்தவர், சிகரெட் பிடிச்சு கொண்டு தன் ஜீவியத்தை நடத்தி கொண்டு இருந்தார். இந்த சிறுமி சொன்ன வார்த்தையை கேட்டதும் அவருக்குள்ள தேவ பயம். அப்ப நான் மறைமுகமாய் செய்கிறதை என் கர்த்தர் என்ன பண்றார் தெரியுமா? பார்க்கிறார். அந்த பிள்ளை கர்த்தருக்கு பயந்தனால கர்த்தருடைய கண்கள் அவனுக்கு தெளிப்பட்டது. தேவ பயம் இல்லாத இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்காங்க. அந்த சபையில கூடும் பொழுது மாத்திரம்தான்
பயப்படுற மாதிரி அந்த சபையில கூடும்போது மாத்திரம்தான் ஒரு ஆக்ஷன் தான் காட்டுறாங்க. ஆனா உண்மையாவே ஆண்டவர் என்ன பண்றது தெரியுமா? பயப்படுறது இல்லை. கர்த்தர் எங்க போனாலும் இதை பார்க்கிறாருங்கிற பயம் இருக்கா? நான் வேலைக்கு போனாலும் கர்த்தர் என்ன பார்க்கிறாரு, நான் செல் யூஸ் பண்ணாலும் கர்த்தர் என்ன பார்க்கிறாரு, வீட்டில் டிவி தனியா உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது கர்த்தர் என்னை பார்க்கிறார். நான் என் நண்பர்கிட்ட பேசும் பொழுதோ மற்றவரிடத்தில் பழகும் பொழுதோ எப்படி நடந்து கொள்கிறேன், கர்த்தர் என்னை பார்க்கிறார். எனக்கு நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியறதில்லை, அந்த உணர்வே இல்லை. கர்த்தருக்கு பயந்தவர்களை அவர் பார்க்கிறார். கர்த்தருக்கு பயப்படுறவங்க ஒரு தவறு செய்யணும்னு நினைச்சா அவங்களால செய்ய முடியாது, செய்யவே விட மாட்டார், செய்யவே விட மாட்டார். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இன்னைக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இல்லை. நம்ம ஆண்டவருக்கு பயப்படுற பயம் ஏன் சில நேரங்கள் ஆண்டவர் சில பேரை கைவிட்டு விடுகிறார், அவள் ஆத்மாவை உயிரோட காக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? இவங்க கர்த்தருக்கு பயப்படாதனால விட்டுங்க. இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் கண்கள் நம்மை நோக்குகிறது, கர்த்தருடைய கண்கள் நம்மளை நோக்குகிறது. இது செய்தி தலைப்பாக தான், கர்த்தருடைய கண்கள் யாரை நோக்குதுன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே. இன்னைக்கு ஆண்டவருக்கு பயப்படுற பயம் நமக்கு இருக்கா? நிறைய சம்பவத்தை நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம்னா என்ன? சங்கீதம் 128 நமக்கு நல்லா தெரியும். கர்த்தருக்கு பயந்து ஒரு வழிகளில் நடக்கிறவன் எவனோ பாக்கியவான். என்ன பாக்கியம்? அவன் கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். இன்னைக்கு நிறைய பேர் அவங்களுடைய பிரயாசம் விருதாவா போகுது. நிறைய பேருக்கு இன்னைக்கு பிரயாசமே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நீங்க 1000 சொல்லுங்க, வசனம் சொல்ற காரணம் அவங்க கர்த்தருக்கு பயப்படல, அவ்வளவுதான். கர்த்தருக்கு பயந்தா நிச்சயம் சொல்றேன் பிரயாசம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு பிரயாசம் வரும். ஒரு வீட்டுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி விசிட்டிங் போயிருந்தேன். என்னோட கூட ஒரு சுவிசேஷகரை அழைத்து போனோம். அப்ப அந்த வீட்டில் உள்ளவர்கள் எங்க ஐயா பாஸ்டர், எங்க ஐயா அவருக்கு காணிக்கைகள் தசமங்கள் வரும். இவர் சுவிசேஷகர், எப்போ ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்துருக்கேன், அதனால இந்த வாட்டி காணிக்கை நான் அவர்கிட்ட என்ன பண்றேன், கொடுக்குறேன் அப்படின்னா. நீங்க கொடுத்துட்டு போங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. சுவிசேஷங்களுக்கு சுவிசேஷத்தினால என்ன உண்டாகுமா? வசனத்தை தான் நான் சொல்றேன், பிழைப்பு. உண்மையா சுவிசேஷத்தை சொன்னா அவங்களுக்கு பிழைப்பு உண்டு. நம்ம யாரும் பாவம் பார்த்து அவங்களுக்கு என்ன பண்ண வேண்டியதில்லை, யாருக்கும் கொடுக்க வேண்டியதில்லை. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் போஷிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுவதற்கு திட நம்பிக்கை, அவர் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்குமா? சூழ பாளையம் விடுவிக்கிறாரா? நிறைய சொல்லிட்டே போலாம். வசனம் அழகாய் சொல்கிறது, உன் மனைவி உன் வீட்டாரங்களில் கனி கொடுக்கிற திராட்சை செடியை போல். திருமண நிகழ்ச்சிகளில, நிறைய திருமண நிகழ்ச்சிகள் எங்க அப்பா சொன்ன வார்த்தை, அந்த சகோதரர்களை பார்த்து சொல்லுவோம், நீங்க கர்த்தருக்கு பயந்தா உங்க மனைவி உங்க வீட்டு ஓரங்களில் எப்படி இருப்பாங்க? கனி தருகிற திராட்சை செடி போல இருப்பாங்க. நீங்க கர்த்தருக்கு பயப்படலனா உங்க மனைவி உங்க வீட்டு ஓரங்களில் பூனாங்கஞ்ச செடி போல இருப்பாங்கன்னு சொல்லுவோம். அப்போ உங்க மனைவியை திராட்சை செடியை போல வைக்கிறதும் பூனாங்கஞ்ச செடியை போல வைக்கிறதும் உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லுவோம். நிறைய திருமணத்தில் பிரசங்கம் பண்ணிருக்கோம். எனக்கு நிறைய குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள், சண்டைகள், வீட்டில் புனகஞ்ச செடி மாதிரி இருக்கா பாஸ்டர், என் மனைவி கிட்ட போனா அப்பா கடிச்சிடுறா. உண்மையாவே சொல்றேன், நீங்க கர்த்தருக்கு பயந்து பாரு. நீங்க கர்த்தருக்கு பயந்தா அவங்க கனி கொடுப்பாங்களா? கொடுக்க வைப்பாரு. கொடுக்க எத்தனையோ மனைவிமார்கள் திரும்ப
திருந்தாதவங்க, கணவனுக்கு பூனகால செடி போல இருக்கிறவங்கள கர்த்தர் மாற்றிருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது மாற்றிருக்கிறார். இன்னைக்கு அவங்க கனி கொடுக்கிறாங்க, ஐயான்றாங்க, வாடா போடான்னு பேசுறோம். கர்த்தரை மாற்றி இருக்கிறார். காரணம், இவங்க கர்த்தருக்கு பயப்படும் போது கர்த்தர் அவங்கள திராட்சை செடி மாதிரி மாற்றினார். பிள்ளைகள் ஒளிவமர கன்றுகளை போல. இன்னைக்கு பிள்ளைகள் நினைச்சாலே இன்னைக்கு பெற்றோர்களுக்கு கண்ணீர் தான். நிறைய பெற்றோர் பிள்ளைகளை நினைச்சா இன்னைக்கு வருத்தப்படுறாங்க. காரணம், அவங்க ஒரு தெளிவா இல்லையே, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பொறுப்பு இல்லையே, இப்படிலாம் நினைச்சு நிறைய பேர் கவலைப்படுவாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்க ஆண்டவருக்கு பயந்துப்பாரு. குடும்ப தலைவர்களுக்கு சொல்றேன், நீங்க கர்த்தருக்கு பயந்தால் உங்கள் மனைவி நிச்சயம் சொல்ற கனி தருகிற செடியா இருப்பாங்க, திராட்சை செடியை போல இருப்பாங்க. உங்க பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல இருப்பாங்க. நம்ம எல்லாரும் தெரிஞ்ச வசனங்கள் தான். ஆனா அதுல கட்டளை கீழ்படுகிறது இல்லை. கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ண தெரியுமா? பயந்தே ஆகணும். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நம்ம நோக்கமா இருக்கு. எந்த குடும்பத்தை கர்த்தர் காக்கிறார், எந்த மனைவி எந்த பிள்ளைகளை கர்த்தர் காக்கிறார், எந்த ஆத்துமாக்களை கர்த்தர் விடுவிக்கிறார், எந்த ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு பயப்படுகிறான் என்று கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவங்க வாழ்க்கையில அவங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும்போது அதை விலக்கி விடுவிக்க வேண்டும், அதுக்கு தான் பார்க்கிறார். நிறைய குடும்பங்களில் கர்த்தருடைய கண்கள் நோக்கிறது இல்லை. எப்பவுமே பிரச்சனைகள் ஓயறது இல்லை. குடும்பம் என்று சொன்னாலே பிரச்சனைகள் இருக்கும், ஆனா எப்பவுமே பிரச்சனைகள் ஓயறது இல்லை. காரணம், கர்த்தர் அவர்களை பார்க்கல. கர்த்தர் நம்மை காண்கிற தேவன், நம்மை காண்கிற தேவன். யாரை காண்கிறாரா? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை காண்கிறார். அல்லேலூயா. அதிலே சொல்லப்படுகிறது, தமது கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் என்ன பண்றாங்களா? தங்களுக்கு இருக்கிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். யோனா 2:8 பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை, இன்னைக்கு நிறைய பேர் கிருபை இழந்து போயிடுறாங்க. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபையே. அப்படி இறக்கங்களுக்கு முடிவில்லை. எனக்கு கர்த்தருடைய கிருபை அநேக பேர் இழந்துட்டார். இந்திய தேசம் இன்னைக்கு கர்த்தருடைய கிருபை இழந்து விட்டு நிர்மூலமாய் கொண்டிருக்கிறது. காரணம், கிருபையை போக்கடிச்சிட்டாங்க. அவர் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறார். பொய்யான மாயை, பொய்யாதான் இன்னைக்கு பற்றி கொள்கிறாங்க. இன்னைக்கு ஏன் இந்திய தேசம் நிர்மூலமாக தெரியுமா? பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்காங்க. எது மெய் தேவன் என்று நல்லா தெரிஞ்சோம், பொய்யை விட முடியல. மெய் தேவன் நல்லா தெரிஞ்ச பொய்யே, ஏன் பொய்யினால ஆதாயம் இருக்கு, பொய்யினால சில காரியம் இருக்கு. உலகத்தில் ஆசீர்வாதம் இருக்கு, மாம்சத்தில் அவங்களுக்கான சில நன்மைகள் இருக்கு. இதனால என்ன தெரியுமா நடக்குது? உலகத்தில் ஆசீர்வாதம் இருக்கலாம், அதை அனுபவிக்க உயிர் இருக்கு. நான் சொல்றது எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. பொய்யினால ஆசையை மிகுந்த சேர்த்து வைக்கலாம், ஆனா அனுபவிக்க விட மாட்டேன். தயவுசெய்து கவனிக்கிறேன். துன்மார்க்கர்களுக்கு பொய்க்கு அனுபவிப்பாங்க, துன்மார்க்கர்களுக்கு அது தகும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்கள பார்த்து காப்பி அடிச்சு அவங்கள மாதிரி பொய்னால சம்பாதிச்சு அவங்களால பொய்னால வாழ்ந்தா கிருபை அடைந்து போகும். கிருபை இழக்கும் பொழுது ஆத்மாவை மரணத்துக்கு ஆண்டவர் விலைக்கு விடுவிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. சங்கீதக்காரர் சொன்னார், என் ஆத்மா மண்ணோடே, உலகத்தோடே, பொய்யோடே, உலகத்தின் கிரியைகளோடு ஒட்டி இருக்கு. உங்களுடைய வசனத்தின் படி உயிர்ப்பியும். யார் ஆத்மா உயிர்ப்பிக்க முடியும் தெரியுமா? வசனத்தை கை கொள்றவங்க, வாசிக்கிறவங்க.
நிறைய பேர் ஆத்துமா பொய்யில ஒட்டிக்கிட்டு இருக்கு. சங்கீதக்காரனுடைய ஆத்துமா மண்ணில் ஒட்டி இருந்தா இன்னைக்கு இருக்கிற அநேக பேர் ஆத்துமா பொய்யில கிருபை இன்னைக்கு இழந்துட்டாங்க. இன்னைக்கு கிருபை இல்லை, கிருபை இல்லைன்னா வாழவே முடியும். இன்னைக்கு அநேக பேர் கிருபை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு தமிழ்ல ஒரு வார்த்தை, நல்ல ஒரு வார்த்தை நம்ம எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன், நடைப்படம்னு சொல்லுவோம். கிருபை இழந்தவங்க அவங்க நடைப்படமா தான் வாழும், சும்மா நடந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் கிருபையை போக்கடிச்சிட்டோம் நம்ம நல்லா தெரியும். வசனங்கள் நீதிமொழிகள் 3:34 வசனத்துல தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவருக்கு ஏற்றி வைக்கிறார். இன்னைக்கு ஏன் கிருபையை இழந்துட்டோம் தெரியுமா? பெருமை, பொய்யான மாயை. ஆண்டவர் கொடுத்த தாளந்த ஆண்டவருக்காக நாம் பயன்படுத்தும் பொழுது மாம்சத்தில் பிசாசு போராடுவான். நீ என்ன அருமையா பிரசங்கம் பண்ற, நீ என்ன அருமையா பாட்டு பாடுற, நீ என்ன அருமையா ஆராதிக்கிற, ஜனங்கள் வந்து சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவரை விட்டுருவோம், பொய்யான மாயை பிடிச்சிக்கும். எதை பிடிச்சிக்கும் தெரியுமா? ஜனங்க சொல்லிட்டாங்க, 10 பேர் சொல்லிட்டாங்க, நம்ம நல்லா பண்றோம், நல்லா அருமையா இருக்கு பாஸ்டர். ஆண்டவர் அப்படியே என்னோட நேரடியாக பேசுன மாதிரியா இருக்குது பாஸ்டர். பாஸ்டர் அவ்வளோதான் விழுந்துருவாரு புத்தி. தாழ்மை இருக்காதாங்க, பொய்யான மாயை பிடிச்சிக்கு. சொல்லிட்டாங்களா அப்படி அவங்களுக்கே பிரசங்கம் போவோம் பயங்கரமா. பொய்யான கிருபை இழந்துடுறான், கிருபை இழந்துடுறான், கிருபை இழந்துடுறான். தாழ்மையை சொல்றேன், தன்னுடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள். வேதத்தில் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 90 சங்கீதம் 14 வசனத்துல, சங்கீதம் 90:14 நாங்கள் எங்கள் வாழ்நாளிலே களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினாலே திருப்தியாக்கும். ஒரு நிலையில் சொல்லுவோமா? கிருபை காலையிலே, இந்த காலையிலே எழும்பி கிருபையை பெற்றுக்கொள்ளணும். எதுக்கு காலையில எழும்பி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க தெரியுமா? காலையில நிறைய வேலைகள் இருக்கும். காலையில எக்ஸசைஸ் பண்ணணும், காலையில நம்முடைய பர்சனல் வேலைகள் இருக்கு, குடும்ப வேலைகள் இருக்கு. இந்த நாளுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் தீர்மானிக்கணும். நிறைய வேலைகள் காலையில் இருக்கும். இதன் மத்தியில முதலாவது ராஜ்யத்தை நீதியை தேடுங்க. ஏன் சொல்றாங்க தெரியுமா? பிற்பாடு இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். இந்த நாள்ல எனக்கு நல்ல ஆதாரம் வேணும்னா காலையில கிருபையை பெற்றுக்கொள்ளணும். காலையில கிருபையை பெற்றுக்கொண்டா எனக்கு இந்த நாள்ல போஷிக்கிறவர் எந்த தடையும் கொடுக்க மாட்டார், டைமுக்கு போஷித்துருவார். காலையில கிருபையில திருப்தி ஆகிவிட்டோம் என்று சொன்னால் இந்த நாள் எனக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் கிடைத்துவிடும், எனக்கு இந்த நாளுக்கு உண்டான பாதுகாப்பு கிடைத்துவிடும். காலையில உடைய கிருபையினாலே திருப்தியாக்கும். எனக்கு அநேக பேர் காலையில எழும்பி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, காலையில எழும்பி வீட்டு வேலை வேகமா செய்வாங்க. நீங்க எல்லாம் செய்யுங்க, எல்லாம் தேவைதான். அதற்கு முன்னாடி கொஞ்ச நேரமாக ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து இந்த நாளுக்கு உண்டான தேவ கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. சில பேர் பாருங்க, அந்த நாள் முழுவதும் எரிஞ்சு விடுவாங்க. எல்லா காரியத்துக்கும் நன்மைக்கும் எரிவாங்க, எரிஞ்சு விடுவாங்க, தீமைக்கும் எரிஞ்சு விடுவாங்க. காலையில கிருபையை பெற்றுக்கொள்ளாதபடினால அந்த நாள் முழுவதும் அவங்களுக்கு ஒரு எரிச்சலின் நாளாவே போயிடும். காலையில எதுக்கு எழுப்பி தேட சொல்றாங்க? எதுக்கு சபையில் அதிகாலை ஜெபம் நடக்குது தெரியுமா? காலையில எழுப்பி கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழும்படி காலையில் உடைய கிருபையினாலே திருப்தியாக்கும். வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு சந்தோஷம் வேணுமா? வேணும்னா காலையிலே எழுப்பி கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் சில பேரை எழுப்பி விடுறாருங்க, எழுப்பி டைமை பார்க்கறாங்க. ஆண்டவரை பார்க்க சொன்னா பக்கத்திலே வச்சுப்பாங்க, டைமை பக்கத்திலே டைமை வச்சுக்கிட்டு என்னடா இது தூக்கி 1.5 மணி நேரத்தில் ஆண்டவர் எழுப்பி விட்டாரா? சில பேருக்கு அது புரியாது. ஆண்டவர் எழுப்பி விட்டாரு கூட தூக்கம் போயிடுச்சு.
டைமை பார்ப்பாங்க. அடடா காலைல வேறு இன்னைக்கு சீக்கிரம் எழுப்பணும், சர்ச்சுக்கு போனோம், இன்னைக்கு பார்த்து தூங்கல, இன்னைக்கு பார்த்து 2 வாட்டி நடுவில் குறுக்க முடிச்சாச்சு பாருங்களேன். சரி எழுப்பிட்டாரு, அந்த காலை வேலை ஒரு கிருபை பெற்றுக்கொள்ளாமே ஏன் எழுப்பினார், எதுக்கு எழுப்பினார்? கொஞ்ச நேரம் சோதனை பண்ணி ஒரு துதிபலியை செலுத்தி அவர்கிட்ட பேசும்போது கிருபை பெற்றுக்கொள்கிறோம். நீங்க ஜெபம் முடிக்கிறதுக்குள்ளே தூக்கம் வந்துடும். 1/2 மணி நேரம் கூட நான் புரண்டு படுப்பேன் பாஸ்டர். ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், ஜெபம் மாத்திரம் பண்ண மாட்டேன். ஆண்டவர் 1 மணி நேரம் நீ புரண்டு உங்களுக்கு டைம் கொடுத்துருவார். பரவாயில்ல, இன்னும் 1 மணி நேரம் நீ தூங்காம இரு. கொஞ்ச நேரம் கூட அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும். எதுக்கு இந்த ஆண்டவர் காலையில் அதிகாலை எழுப்பி விட்டாங்க, இன்னைக்கு நம்ம கிருபையை பெறணும், அந்த எண்ணமே இல்லை. வசனம் சொல்லி நமக்கு பயந்து தமது கிருபைகளுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆத்மாவை மரணத்துக்கு விடுவிக்கவும் பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு காக்கும்படி கர்த்தருடைய கண் நோக்கமா இருக்கு. கர்த்தருடைய கண் கர்த்தருக்கு பயந்தவங்க மேல, அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவங்க மேல நோக்கமாய். தாழ்மையா சொல்றேன், எதை இழந்தாலும் இந்த உலகத்துல கிருபை மாத்திரம் என்ன பண்றதீங்க. இதை இழந்துட்டோம்னு சொன்னா நிலையற்றவர்களாய் இந்த உலகத்தில் நாம் வாழ்வோம். யோனாவின் வாழ்க்கையில பொய்யான மாயை பற்றி கொண்டார். ஆண்டவர் செய்ய சொல்லிய காரியத்தை விட்டு இவர் இஷ்டத்து கொண்டு செய்து போனார். கிருபை இழந்துட்டார். மீண்டும் தன்னை தாழ்த்தி மீண்டும் ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது மீண்டும் ஆண்டு கிருபையை கொடுத்து அவரை கொண்டு நினிவே மக்களை ரட்சித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கிருபை இழந்து வந்திருக்கலாம். தாழ்த்துங்க, காலமே கிருபையை தேடுங்க, அதுல திருப்தி இருக்கு. இன்னைக்கு சில பேருக்கு எவ்வளோ உழைத்தாலும் திருப்தி இல்லை. இன்னைக்கு ஃபுல்லா வேலை செய்ய சொன்னா செய்வாங்க, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் செய்வாங்க. வீட்டில் இருக்கிற சகோதரிகளோடு சொல்றேன், இடைவிடாம வேலை செய்வாங்க. அப்ப கூட அவங்க வேலையில் என்ன இருக்க தெரியுமா, திருப்தி இருக்க. ராத்திரி படுக்கும் போது ஐயா அந்த 2 வேலையை நீ விட்டுட்டோமே அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? அந்த திருப்தி எங்க தெரியுமா இருக்கு? இங்கதான் இருக்கு, கிருபையில தான். வேதத்தில் தாவீதை குறித்து நமக்கு தெரியும். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எங்கேதியின் வனாந்திரத்திலே தாவீது தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும்படி அவனோடு கூட அவன் மனிதர்களும் ஓடி போகிறார்கள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. 3000 பேரை தெரிந்து கொண்டு எங்கேதியின் வனாந்திரத்தை சுற்றி வளைத்து விட்டான். இப்போ ஒரு கெபின் அண்டையிலே தாவீதும் தாவீதின் மனுஷர்களும் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சவுல் மலை ஜலாதிக்கு அந்த கெபிக்குள்ளே போகிறார். பாருங்களேன், பின்னாடியே தாவீது அந்த கெபிக்குள்ளே போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டு வந்து விட்டார். இப்ப சவுல் கெபியை விட்டு வெளில வந்தாச்சு. பின்னாடியே தாவீது வருகிறார், சவுலை பார்த்து பேசுகிறார். என் தகப்பனே, ஆண்டவனே, ஏன் என்ன கொல்ல தேடுறீங்க? இன்னைக்கு கர்த்தர் உண்மை என் கையில ஒப்பு கொடுத்தார். என் கூட இருந்த சில பேர் உங்க கொண்டு போடணும்னு சொன்னாங்க, என் கை தான் அவங்களை தடுத்தது, கொண்டு போடல. எனக்கு விரோதமா ஏன் இப்படி செய்கிறீங்க? அந்த 5ஆம் வசனம் அழகாய் சொல்கிறது. சால்வையின் தொங்கலை அறுத்ததுனால தாவீதுடைய மனம் எப்படி இருந்ததா? மனம் எப்படி இருந்ததா? அடித்துக் கொண்டு இருந்தது. ஒரு சால்வையின் தொங்கலை அறுத்ததுக்கு அவன் மனம் நினைச்சு அடிச்சான். தாவீது கர்த்தருக்கு பயந்த விதத்துல சொல்றேன். தாவீது கர்த்தருக்கு பயந்த விதம், சால்வையின் தொங்கலை அறுத்ததுக்கே ஒரு மனம் அடிச்சுதான். அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவருடைய சால்வையின் தொங்கலை என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? அவர் மேல கை வைக்க கூடாது. கர்த்தருக்கு பயந்த தாவீதுக்கு நல்லா தெரியும். ஆனா சவுல் பாருங்க, அதே 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல
ரெண்டாக கிழித்து விட்டது. சாமுவேல் சொல்றாரு, இப்படிதான் இஸ்ரவேல்ல உன் ராஜ்யம் கிழிக்கப்பட்டு உன்னை விட உத்தமனாக உன் தோழனுக்கு கொடுக்கப்படும். கவனம், சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி. சவுல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவங்க சால்வையில கூட வல்லமை இருக்கு. சால்வை கிழிச்சிட்டாலே பிரச்சனை. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கிராமத்திற்கு எங்க அப்பா ஊழியர் போயிருந்தாங்க. அந்த கிராமத்துல கிறிஸ்தவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவருக்கு விரோதமாக வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஊழியர் செய்யக்கூடாது தடை பண்ணாங்க. அப்பொழுது அந்த சண்டை போட்டுக் கொண்டிருந்த அந்த கூட்டத்தில் ஒருவன் அவர் சட்டையை பிடிச்சி இப்படி இழுத்துருக்கான். கவனிக்கணும், சட்டையை பிடிச்சி இப்படி இழுத்துருக்கான். இழுத்ததுல அந்த பட்டன் ஒன்று கட் ஆயிடுச்சு. ஒரு பட்டன் தான், சட்டையை பிடிச்சிருக்கும்போது ஒரு பட்டன் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஊழியர் செய்ய முடியல அந்த பகுதியில். ஆனாலும் ஊழியத்துக்கு வந்தாகிவிட்டு சொல்லி அந்த நாளிலே அங்க சொல்ல வேண்டிய காரியத்தை அவர்களுக்கு சொல்லிவிட்டு போய்விட்டார். மீண்டும் ஒரு வாரம் கழித்து விட்டு அதே கிராமத்துக்கு மீண்டும் ஊழியர் செய்யபடி போனார். கடந்த வாரம் அவ்வளவு பிரச்சனை பண்ண ஜனங்கள் ஒருத்தரும் அந்த வாரம் கிட்டவே வரல. இவராகவே வீடுகளை சந்தித்து, ஏன் இந்த வாரம் என்ன யாரும் தடை பண்ணல, போன வாரம் அவ்வளவு பிரச்சனை பண்ணீங்களே, எல்லாம் பயந்து நிற்கிறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியலையா? நான் சத்தியத்தை தானே சொன்னேன், ஏன் அப்படி பயப்படுறீங்க? ஐயோ ஐயா எங்களை எதுவும் பண்றாதீங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னாங்க, எங்களை எதுவும் பண்றாதீங்க. அதுக்கப்புறமா நடந்த காரியத்தை விசாரிக்கும் பொழுது இழுத்து பட்டன் கட்டாச்சு. பார்த்தீங்களா, அவர் 3ஆம் நாள் மறித்து விட்டார். அவர் எந்த சாபமும் போடல, யாரையும் திட்டல. நாம் ஊழியர் செய்ய வந்தோம். கர்த்தர் அனுக்கிரகம் கொடுத்தா செய்வோம், இல்லை என்று சொன்னால் போய்விடுவோம். பாருங்க, ஒரு பட்டன் கட்டாச்சு, ஒரு ஆத்மாவே போயிடுச்சு. ஒரு சால்வையின் தொங்கல் அறுக்கப்பட்டால் எவ்வளவு பிரச்சனை ஆகும்னு தாவீதுக்கு தெரியும். அதனால அவன் மனம் அடிச்சுட்டு இருந்தான், அப்படி பயந்துருக்கான். ஆண்டவர் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை வஸ்திரத்தை கிழிச்சா மாத்திரம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன், இருதயத்தையே சில பேர் உடைச்சிடுறாங்க. கவனம், சால்வையின் தொங்கலை கிழிச்சவனுக்கு மனம் அடிச்சுதான், பயந்துருக்கான். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் பயம் இல்லை. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை எப்படி பேசுறோம், பின்னாடி கூட்டம் கொடுக்கிற வேலையில அவர் என்னதான் சொன்னாரு, அவர் வசனம் தான் சொன்னாரு, அப்படி நான் சொல்றது இல்லை. பயப்படாத பேச்சுகள். கர்த்தருடைய கண்கள் அவன் மேல் நோக்கமா இருக்கு. கர்த்தர் அவளை காக்கும்படிக்கோ விடுவிக்கும்படிக்கோ அவன் மேல பார்வை இருக்க மாட்டார், பார்க்க மாட்டார். இன்னைக்கு யார் மேல கர்த்தருடைய நோக்கமா இருக்கு தெரியுமா? கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய கண் நம்ம மேல நோக்கமா இருக்கணும்னு சொன்னா ஆண்டவருக்கு பயப்படு. தாவீது எப்படி தெரியுமா பயந்தா? ஒரு சால்வையின் தொங்கலை ஆவியானவர் அவனை விட்டு விலகிய போயிட்டாருங்க. சவுலை விட்டு அபிஷேகத்தை இழந்துட்டான். ஆனாலும் இவன் மனம் எப்படி அடிச்சிருக்கு பாருங்களேன். ஆனாலும் அவன் மனம் எப்படி அடிச்சிருக்கு. எங்க அப்பா எங்களை சின்ன வயசுல ஆண்டவர் பயப்படுற பயத்தை குறித்து சொல்லி போதிப்பான். கர்த்தர் உங்களை பார்க்கிறாரு. நான் அவ்வளவு சீக்கிரம் நான் எங்க அப்பாவுக்கு மட்டும்தான் பயப்படுவேன், வேற யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் பயப்பட மாட்டேன். அவ்வளவு சீக்கிரம் பயப்படுவேன். பயப்படுற மாதிரி வேணா சில பேருக்கு நடிப்பேன், ஆனா உண்மையா எங்க அப்பா மட்டும் தான் பயப்படுவேன். வேற யாருக்கும் நான் அவ்வளவு சீக்கிரம் பயப்படவே மாட்டேன். ஆனா கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை போதிப்பார் பாருங்க. வெளியில போகும்போது கூட பயப்படுவேன். ஸ்கூல்ல ஜீவனம் பண்ணும் போது, பேசும் பொழுது, மற்ற இடத்துல பழகும் பொழுது பயமா இருக்கும். மற்றவரை காயப்படுத்தி விடுமோ, அழ வச்சுட்டா என் மனம் கஷ்டமா இருக்கும். 10 பேர் சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணுவானுங்க, ஆனா எவனையாவது ஒருத்தரை தனியா மாட்டும் போது பயங்கரமா கிண்டல் பண்ணுவேன்.
அவன் அழகிற அளவுக்கு விட மாட்டேன். அப்படிதான் பண்ணு. ஆனா பண்ணிலாம் முடிச்சதுக்கு அப்புறம் பதிலுக்கு பதில் ஆண்டவர் பேசுவார். வார்த்தை வரும், அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இல்லை சண்டே கிளாஸ்ல வரும். அப்போ மனம் பதறும், ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டுமே. அதுக்கப்புறம் எத்தனையோ வாட்டி எத்தனை பேர் கிண்டல் பண்ணாலும் மற்றவங்களை நான் திருப்பி என்ன பண்ணுறது தெரியுமா? அவங்க சொல்லிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு நான் போட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா ஆண்டவர் பயப்படுற பயத்தினால தான் நான் போறேன். நிறைய காரியம் என் வாழ்க்கையில ஆண்டவருக்கு பயந்தனால தான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் நல்லா படிக்க ஆண்டவர் கிருபை செய்த காரணமே கர்த்தருக்கு பயந்த பயம்தான். படிக்கிற வயசுல கர்த்தருக்கு நீங்க நிறைய பிள்ளைகள் பயப்படுறது இல்லை, அதனாலதான் படிப்பே இல்லை. பெற்றோருக்கு பயப்படுறாங்க, ஆசிரியருக்கு பயப்படுறாங்க, மற்றவருக்கு பயப்படுறாங்க. கர்த்தருக்கு என்ன பண்றது தெரியுமா? பயப்படுறது இல்லை. இனி நிறைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுது. அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் படிக்க வைக்க ஆள் இருந்தும் படிக்க முடியாம இருக்கா. நான் பார்த்துருக்கேன். கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும், படிப்பு கிடைக்கும், எதிர்காலம் கிடைக்கும். நீங்க கர்த்தருக்கு பயந்து பாருங்க, உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுற வழியில நடத்துங்க. தாவீதின் வாழ்க்கையில கர்த்தருக்கு பயந்தாராம், அவர் மனம் அடிச்சுட்டே இருந்தான். தாழ்மையா சொல்றேன், இன்னைக்கு நம்ம மனம் அடிக்குதா? அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு விரோதமாக எழுப்பிட்டோமே. இன்னைக்கு நிறைய பேர் மனம் அடிக்கிறது இல்லை. இதே கிராமத்தில் நான் ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வரும்போது ஒரு வீட்டில் காட்டேஜ் பிரேயர், ஒரு 40 பேர் கூடி இருந்தான். காட்டேஜ் பிரேயர் வைத்து அந்த வீட்டில் உள்ள சகோதரர் என்னை கடுமையா பேசிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. பப்ளிக்காக திட்டினார் எல்லாரும் மத்தியிலும். அவன் இவன் கேட்டார். ஒரு விசுவாசி கூட, ஒரே ஒரு விசுவாசி கூட ஏன் பிரதர் பேசுறீங்க ஒருத்தர் கூட கேட்கல. எனக்கு அவர் பேசுறதை விட இத்தனை விசுவாசிகள் கூடி இருந்தோம், ஒருத்தர் கூட கேட்கலையே. எனக்கு அதுதான் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அவர் பேசுறது எனக்கு கஷ்டம் இல்லை, அது அன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்தது. மறுநாளே ஆண்டவர் கிட்ட ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்தினார், அவன் மேல கசமும் வைக்கல, வைராக்கியமும் வைக்கல. அந்த வீட்டில் அப்புறம் போனேன், ஜெபித்தேன். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நான் சாப்பிட்டுருக்கேன், பல ஆண்டுகள் நான் ஜெபித்திருக்கேன். ஆனா அத்தனை விசுவாசிகள் இருந்த ஒருத்தரும் பேசல. ஏன் பிரதர் அவர் என்ன தப்பு செஞ்சுட்டாரு ஒருத்தர் கூட கேட்கல. மனம் மனதையே சால்வை கிழிச்சிருந்தா கூட பரவாயில்ல, பட்டனை கிழிச்சிருந்தா கூட தச்சிட்டு போட்டு போய் சட்டை வேண்டாம் வேற கூட போட்டுருக்கலாம். மனதையே கிழிச்சிட்டாங்க. இன்னைக்கு இந்த கிராமத்தில் அவங்களால இருக்க முடியல. நான் யாரையும் குற்றப்படுத்த சொல்லல, நான் குறை சொல்றதுக்காக சொல்ற நினைச்சிட்டு போறீங்க. இவங்களை அவங்கள தாக்குறீங்க, யாரையும் நான் தாக்க விரும்பல. மனதை கிழிச்சோன்னு சொன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கள நிச்சயமா சொல்றேன், இப்படிதான் நடக்கும். அந்த வீட்டில் இருக்க முடியல, வாழ்ந்துதான் போகும். காரணம் என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கள இன்னைக்கு நம்ம வீடுகளில் தேசம் கவனிக்கிறீங்களா? அவங்க மனம் உடையிற மாதிரி, அவங்க சால்வை கிழிகிற மாதிரி மனம் நமக்கு பதறணும். அவங்க விரோதமா பேசுற பதறணும். சில பேர் பார்த்துருக்கேன் என் வாழ்க்கையில, ஐயா உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை கேட்கணும், பயமா இருக்கும், எதிராக தைரியமா சொல்லுங்கன்னு கேட்பேன். பல முறை பேசுற தேவ பிள்ளைகளா இருந்தாலும் பயத்தோடு தான் பேசுவாங்க. சில பேர் எனக்கு சில காரியம் புரியல, உங்க என் பர்சனல் விஷயத்தை கூட சில பேர் கேட்டிருக்காங்க. கேட்கறதுக்கே பயமா இருக்கு, இருந்தாலும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுகிறேன் கேட்பாங்க. சில பேர் அப்படி அல்ல, இஷ்டம் போல வரதெல்லாம் பேசுறது. கவனம், கர்த்தருக்கு பயந்து அப்படி கிருபைக்கு காத்து. தாவீதின் வாழ்க்கையில தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன், அவருடைய கிருபையை காலைதோறும் பெற்றுக்கொள்கிற ஒரு மனுஷன். கர்த்தருடைய கண்களில் அவர் என்ன கிடைச்சதா? கிருபை கிடைச்சது. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, 2 சாமுவேல் 15:25 கர்த்தருடைய கண்களில் தாவீதுக்கு கிருபை கிடைத்தது. தன் மகனாகிய அப்சலோமுக்கு
பயந்து ஓடுகிற வேளையிலே உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வருகிற சாதோக் கீதரோன் ஆற்றங்கரை கடந்து போகிறான். அப்பொழுது தாவீது சொல்கிறான் சாதோக்கை பார்த்து, உடன்படிக்கை பெட்டியை நகரத்துக்குள்ள கொண்டு போய் வை. கர்த்தர் எனக்கு அப்படி கண்களில் கிருபை கிடைத்து மீண்டும் என்னை திரும்பி வர பண்ணுவாரானால் நான் ராஜ்யபாரம் பண்றேன்னு சொல்லல, அவருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அவர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலத்தையும் நான் பார்ப்பேன். ஒரு சொல்லுவோமா? பாருங்க, கர்த்தருடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்தா நான் எதை பார்ப்பேன் தெரியுமா? திரும்பி வந்து உடன்படிக்கை பெட்டியையும் அவர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலத்தையும். ஒரு ராஜா திரும்பி வந்து நான் அரசாட்சி செய்வேன், திரும்பி வந்து ராஜாவை அரண்மனையில் இருப்பேன் சொல்லியிருக்கலாம். அவருடைய எண்ணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேவ பயத்தோடு பேசுற, கிருபையை சார்ந்திருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் தாவீதின் மேல் நோக்கமா இருந்துச்சாம். எத்தனையோ முறை தாவீதை கொள்ள எத்தனை பேர் எழுப்பினாலும் கர்த்தர் தாவீதின் ஆத்மாவை மரணத்துக்கு விலக்கி விடுவித்தார். அவனை பஞ்சத்தில் உயிரோடு காத்தார். சவுலுக்கு பயந்து போனான், சாப்பாடு இல்லை, ஆதரிக்க ஆள் இல்லை. பஞ்ச நேரத்தில் பரிசுத்த அப்பத்தை கொடுத்து காப்பாற்றினார். பஞ்ச நேரத்தில் பாதுகாத்தார். ஒரு ராட்சதன் எழுப்பி தாவீதை வெட்ட வரும் பொழுது அபிஷாய் துணையாக இருந்து விடுவிக்கும்படி கர்த்தர் அனுசாரியே இருந்தார். காரணம் கர்த்தருடைய கண்கள் தாவீது மேல நோக்கமாய். தாவீதுக்கு எதிராக எவ்வளவு பிரச்சனை வந்து தெரியுமா? நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் அவனை ஒருத்தரும் மேற்கொள்ள முடியாது. காரணம் கர்த்தருடைய கண்கள் தாவீதின் மேலே நோக்கமாய். அவன் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனாய், தேவனுடைய கிருபை பெற்ற ஒரு மனுஷனாய் இருந்தான். இன்னும் 2 காரியத்தை 2 வசனத்தில் நான் சொல்லி முடிக்க வாஞ்சிக்கிறேன். சங்கீதம் 34 சங்கீதம் 15 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய், அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. முதல்ல சொன்னேன், கர்த்தருடைய கண்கள் யார் மேல் நோக்கமா இருக்கு? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருந்தா. இரண்டாவது காரியமாய் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய். இதை குறித்து நான் அதிகமாய் பேச விருப்பப்படவில்லை. கடந்த வாரம் நாம் தியானித்தோம். நீதிமான் யார்? நீதிமொழிகள் 12:12 அவன் வேர் கனி கொடுக்கும். அவனுக்குள்ள இருக்கிற மறைந்திருக்கிற குணம், சாந்தம், அமைதல், நீ மறைக்கப்பட்ட தோட்டம், மறைக்கப்பட்ட நீரூற்று. அவன் தான் நீதிமான். அருமையான கனி கொடுப்பான். நீதிமான் மேல கர்த்தருடைய கண் நோக்கமா இருக்கும். இந்த உலகத்துல கர்த்தர் யாரை பார்த்துட்டு இருக்காரு தெரியுமா? நீதிமான்களை பார்க்கிறார். இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்தவான்கள் கூட அநேக பேர் இருக்காங்க, ஆனா நீதிமான்கள் குறைஞ்சிருக்காங்க. நான் சொல்வதை புரிந்து கொள்வேன்னு நினைக்கிறேன். தேவ சமூகத்தில் எப்போதும் ஜெபித்துக் கொண்டு பரிசுத்தமாய் தன் வாழ்க்கை அர்ப்பணித்து பரிசுத்தமாய் ஜீவனம் பண்ணுகிற பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கும். ஆனால் பரிசுத்தமாய் இருக்கிற அவர்களும் கூட சில நேரத்தில் நீதியை செய்கிறது இல்லை. எல்லா நீதியும் நிறைவேற்ற இடம் கொடுங்க இயேசு சொன்னார். இன்னைக்கு எல்லா நீதியும் செய்யறது இல்லை. இன்னைக்கு பரிசுத்தவான்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க, நீதிமான்கள் குறைஞ்சு போயிட்டாங்க. நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய். யார் மேல நோக்கமா இருக்கு? நீதிமான். இன்னைக்கு உலகத்துல நீதிமான்கள் குறைந்து கொண்டிருக்காங்க. நீதிமான் மடிந்து போகிறான். இதை நினைவு வைக்கிறவங்க இல்ல. இனி நீதிமான்கள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. நீதியை செய்கிறோமா? நீதியை நிறைவேற்றுகிறோமா? முதலாவது ராஜ்யத்துடைய நீதி தேடுங்க. பிற்பாடு இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்ற வேலையில் நல்ல கனி கொடுப்பார். அவைகள் படிக்கும்படி கிருபை செய்வார், அவர்கள் போஷிக்கும்படி கிருபை செய்வார், திருமண வாழ்க்கையை கொடுப்பார், வீட்டை கட்டி கொடுப்பார்.
ஒவ்வொரு நாள் ஆகாரத்தை கொடுப்பார், நல்ல வேலையை கொடுப்பார். இவைகள் எல்லாம் பிற்பாடு கொடுக்கப்படும். நீதி செய்யும் போது தான். இனி நிறைய பேர் நீதியில தவறுகிறோம். கர்த்தருடைய கண் யார் மேல் நோக்கமா இருக்கு தெரியுமா? நீதிமான் மேல் நோக்கமா இருக்கு. எது நீதி? ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதனை பண்ணிட்டு மற்ற நாளெல்லாம் விக்கிரகத்தோட ஐக்கியப்பட்டிருப்போமே, ஆனால் அநீதி. அநீதி. பரிசுத்தமா வாழ்க்கை செய்வாங்க. அவங்க குற்றப்படுத்துற மாதிரி எந்த பாவமும் எச்சரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் துணிகரமா செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா நீதி மாத்திரம் இருக்கு. பார்த்துருக்கீங்களா? கர்த்தர் தம்முடைய அவங்க ஒவ்வொரு குடும்பத்திலே 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் கொடுத்துருப்பார். நீதியாய் செய்கிறது இல்லை. பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு நீதி, இன்னொரு பிள்ளைகளுக்கு ஒரு நீதி. பெற்றோர்கள் அநேக காரியங்கள் இப்படி செய்யறாங்க, பரிசுத்தமா வாழ்ந்துருப்பாங்க. யார் மேல கர்த்தருக்கு நோக்கமா இருக்கு தெரியுமா? நீதிமான் மேல. தன்மையை சொல்றேன், எத்தனை நீதியை நம்ம தவறுகிறோம்னு சிந்திச்சு பாருங்க. எத்தனை அநீதி செய்கிறோம். வருகிற வருமானத்துல நீதியா இருக்கிறோமா? தேவனுக்கும் ராயனுக்கும் குடும்பத்துக்கு கொடுக்கணும். நிறைய பேர் குடும்பத்துக்கு கொடுக்கறது கூட ஆளுங்க சேர்த்து வைக்கிறாங்க. கஞ்சியும் தண்ணியும் குடிச்சுக்கிட்டு எதுக்குதான் வைக்கிறாங்க? இது அநீதியான காரியம். நீதிமான் மேல் கர்த்தருடைய நோக்கமாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதத்தில் வாசிப்போம். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 16:9 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உத்தம இருதயத்தார் மேல கர்த்தருடைய கண் நோக்கமாக இருக்கும். உத்தம இருதயத்தார், உத்தமமாய் நடக்கிற மேல கர்த்தருடைய கண் நோக்கமாய். பைபிள்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. பைபிளை படிச்சு முடிச்சவங்க பல பேர் இருப்பீங்க. உத்தமர்கள் சொல்லி பைபிள்ல அப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, தியானித்து பார்த்தா விரல் விட்டு எழுதுற அளவுக்கு தான் இருக்காங்க. யார் மேல கர்த்தருக்கு நோக்கமா இருக்கா? உத்தமர்கள் மேல. ஒரு நிலையில சொல்லுவோமா? இன்னொரு நிலையில சொல்லுவோமா? உத்தமர்கள் மேல. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த வார்த்தை கேட்கும் போதே தியானிச்சு பாருங்களேன். கர்த்தருடைய கண் நம்ம நோக்கமா இருக்குதா? நமக்கே தெரியும். 3 வசனத்தை தான் சொல்லியிருக்கேன். ஆண்டவருக்கு பயப்படணும், அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும், நீதிமானா இருக்கணும், உத்தமனா இருக்கணும். இருந்தா கர்த்தருடைய கண் நம்ம நோக்கமா இருக்கு. எதற்காக நோக்கமா இருக்கு? நீதிமான் 7 தடவை விழுந்தால் எழுந்திருப்பான். நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கங்க. நீதிமொழிகள் 24:16 அதே சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 19 வசனத்தில் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் அவனை விடுவிக்கிறார். நீதிமானுக்கு எவ்வளவு துன்பம் இருந்தாலும் கவலை இல்லைங்க, எல்லாத்திலிருந்து கர்த்தர் விடுவிச்சிருவார். அவன் 7 தடவை விழுந்தா கூட 7 தடவை எழுந்திருப்பான். காரணம், கர்த்தருடைய கண் அவன் நோக்கமா இருக்கு. நீதிமான் விழுந்துட்டான்னு நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. கவனம், கர்த்தருடைய கண் நீதிமான் மேல் நோக்கமா இருக்கு. எதுக்கு தெரியுமா? விழுந்ததும் தூக்கி விடுறது. விழுந்ததும் தூக்கி விட்டுறாரு. அவன் 7 வாட்டி விழுந்தாலும் தூக்கி விடுறாரு. அவனுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கட்டும், எத்தனை துன்பனா வரட்டும், எல்லாத்துக்கும் விடுவிச்சுடுவார். இதான் நீதிமான். எதுக்காக நீதிமான் நோக்கமா இருக்க தெரியுமா? நீதிமானை விடுவிக்கும்படி, நீதிமான் தூக்கி விடும்படி கர்த்தருடைய கண் அவன் மேல் நோக்கமாய். கடைசி உத்தமன் மேல ஏன் நோக்கமா இருக்கு தெரியுமா? நீங்க வசனங்களை படித்து பாருங்க. கர்த்தருடைய கண்கள் உத்தமர்கள் மேல நோக்கமாய். சங்கீதம் 19 சங்கீதம் 13ஆம் வசனத்துல துணிகரமான பாவத்திற்கு உமது அடியேனை விலக்கி காத்தருளும், அவைகளை ஆண்டுகொள்ளாதபடி செய்யும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன். எப்பொழுது நான் உத்தமனாகிறேன்? துணிகரமான பாவத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்க, அவைகளை ஆண்டு கொள்ளாதபடி. இன்னைக்கு எத்தனை பேர் துணிகரமான பாவத்தில் ஜீவனம் பண்ணுகிறோம்? பாவத்தோட ஜீவனம் பண்ணுகிறவர்கள் உத்தமர்கள் அல்ல.
என் கைகளின் உத்தமத்துக்கு ஏற்ற பிரதிபலனை கர்த்தர் தருவாராக சொல்றாரு. அப்போ அவர் எவ்வளவு உத்தமமா இருந்திருக்காரு பாருங்க. எத்தனை பேர் துணிகரமாக பாவம் செய்யணும். கையில் எல்லாரும் கையில் செல்போன் வந்துருச்சு. இப்போ ஸ்கூல் படிக்கிற குழந்தையில இருந்து வயசான ஆயா தாத்தா வரைக்கும் வந்தாச்சு செல்போன். உத்தமமாக பயன்படுத்துகிறவர்கள் எத்தனை பேர்? துணிகரமாக பாவம் செய்யறவங்க எத்தனை பேர்? இன்னைக்கு உத்தமனாக இருக்க விரும்பணும். ஆதியாகமம் அதிகாரம் 9 நமக்கு தெரியும். கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களிலே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். தன் காலத்தில் வாழ்ந்தவர்கள் நோவா உத்தமனாய். நான் முடிக்க விரும்புகிறேன். வசனம் அழகாக சொல்லு. நம்ம எல்லாருக்கும் வசனம் தெரிஞ்ச வசனம் தான். ஒரு பெரிய புது பிரசங்கம்லாம் இல்லை. எல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் இன்னைக்கு நம்ம வசனம். ஆனால் தெரிஞ்சதுல எவ்வளவு தவறுகளும் தெரியுமா? நோவாவின் நாட்களிலே நடந்தது போலத்தான் மனுஷகுமார் நாட்களில் நடக்கும். நோவாவின் நாட்களிலே எத்தனை 1000 பேர் எத்தனை லட்சம் பேர் இருந்தாங்களோ, ஆனா நோவாவுக்கு மாத்திரம் தான் கர்த்தருடைய கண்கள். பாருங்களேன், 2 நாளாகமத்தில் வசனம் வாஸ்தவமே 15ஆம் அதிகாரத்துல பூலோகம் எங்கும் கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கான், நோக்கி கொண்டிருக்கான் உத்தமர்கள் மேலே. அப்போ நோவாவின் நாட்களில கர்த்தர் பூமியில என்ன நோக்கி பார்த்திருக்காருன்னா நோவாவை தான் பார்த்திருக்காரு. மிச்ச பேரை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? இவங்களெல்லாம் படைச்சது விசனமா இருக்கு, இவர் நினைவு பொல்லாதா இருக்கு, இவர் வழிகள் பொல்லாதா இருக்கு, இவங்களை அழிக்க போறாங்க. கர்த்தருடைய கண் அவர்களுக்கு அழிவாகவும் உத்தமர்களுக்கு பாதுகாப்பாகவும் நோவாவை ரட்சிக்கும்படி காக்கும்படி அவன் குடும்பத்தை காக்கும்படி கர்த்தருடைய கண். அகில உலகத்தையே ஆண்டவர் அழிச்சாருங்க. அந்த அகில உலகத்தை அழிக்கும் போது ஒரு மனுஷனை காப்பாற்றுறதுக்கு அவன்கிட்ட காணப்பட்ட காரியம், அவன் நீதிமான், அவன் உத்தமன். அந்த ஒரு நீதிமான் நிமித்தம் அவன் சந்ததி காக்கப்பட்டது. தேவன் நீதிமானின் சந்ததியோடு இருக்கிறார். அந்த ஒரு நீதிமான் நிமித்தம் சந்ததி காக்கப்பட்டது. அவன் உத்தமன். கர்த்தருடைய கண் யாரை பார்த்துட்டு இருக்கு தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு விரோதமாய் இந்த ஜனங்களை படைத்ததற்கு நான் விசனப்படுகிறேன். நோவாவின் நாட்களில் நடந்தது இன்னைக்கு மனுஷகுமாரின் நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. பூமி எங்கும் உலாவுகிற கர்த்தருடைய கண்கள் யாரை நோக்கி கொண்டிருக்கிறது? யாருக்கு பாதுகாப்பாகவும் யாரை அழிக்கும்படியும். நோவாவின் நாட்களிலே அகில உலகத்தையே அழிக்கும்படி அவருடைய கண் எல்லாருமே நோக்கமா இருந்தது. ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை. இந்த காலை வேளையில இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைச்சிருக்க. தாவீதுக்கு கிருபை அளித்தார், கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. ஏன்னா அவன் தேவனுக்கு பயந்தான், கிருபையை போக்கடிக்காமல் காலமே கிருபை பெற்றுக் கொண்டான். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க காரணம் அவன் நீதிமான், அவன் உத்தமன். நம்ம ஒப்பு கொடுப்போமா? நம்ம எல்லாரும் உலகால் படிக்கிட்டு கண்களை மூடி. கர்த்தருடைய கண்கள் யார் மேல் நோக்கமாக இருக்கிறது? சங்கீதம் 33 தியானித்தமே, கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா. எவர்கள் மேல் நோக்கமா இருக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு பயந்து பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஆண்டவரை சேவிக்கும் பொழுது நமக்கு ஒரு பயம் வருகிறதா? சங்கீதம் 119 120 வசனம், உமக்கு பயப்படுகிற பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது ஆண்டவரே. ஒரு சின்ன தப்பான ஒரு பார்வை, ஒரு சின்ன ஒரு எண்ணம் இருதயத்திலே, எண்ணங்களிலே, சிந்தையிலே ஆண்டவருக்கு பயப்படுறவங்களுக்கு உடம்பு சிலிர்க்கும். துணிகரமான பாவம் என்னை ஆண்டு கொள்ளாதபடி செய்வீராக ஆண்டவரே. அப்படியே வாய்களை திறந்த ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே அப்படியே ஆண்டு சமூகத்தில் விட்டு கொடுங்க.
உமக்கு பயப்படுகிற பயம் சுத்தம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு எதிராக நாங்கள் பேசியிருந்த மன்னிங்க ஆண்டவரே. தாவீதின் மனம் அடித்துக் கொண்டிருந்ததா? அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய சால்வையை கிழித்ததினாலே. எத்தனை அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை மனதை நாம் கிழித்திருப்போம், உடைத்திருப்போம். ஆண்டு சமூகத்தில் அப்படியே ஆண்டு சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி, ஆண்டவரே எங்கள் மனம் அடித்துக் கொண்டிருக்கிறதப்பா, அறியாமை பேசிட்டோம், அறியாமையில நடந்துட்டோம். இந்த காலவேளையில் எங்களை தயவாய் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களை இரத்தத்தினால் கழுவி எங்களை சுத்திகரிங்க. துணிகரமான பாவம் எங்களை ஆண்டு கொள்ளாதபடி செய். வாயின் வார்த்தை இருதயத்தின் ஞானமும் பிரிதியாய் இருப்பதாக. பொய்யான மாயை நாங்கள் பற்றிக் கொள்ளாதபடி தாழ்த்தி காலமே அந்த கிருபையிலே திருப்தியாகி எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்த மகிழ கிருபையை தாங்கப்பா. கேளுங்க, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு மனதோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர பலியிடுகிறவனை மகிமைப்படுத்துகிறான். இந்த கால வேளையில தேவ கிருபை நமக்கு பெருக வேண்டும். இந்த இக்கட்டான சூழல்களிலே, இந்த மிக மோசமான நாட்களிலே கிருபையை நாம் இழந்து போய்விடக் கூடாது. என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொன்னீரேன். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? கிருபை இந்த காலையிலோறும் புதிய கிருபை அளிக்கிறவர், காலையிலோறும் புதிய கிருபை அளிக்கிறவர், திருப்தியாக்குகிறவர், கிருபையில் திருப்தியாக்குகிறவர். எங்களை கிருபையில் திருப்தியாக்குவீராக ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற பயத்தால் நிரப்புவீராக. நீதிமானாய் வாழ கிருபை தருவீராக. உத்தமனாய் நடக்க கிருபை தருவீராக. உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமா இருக்கட்டும்ப்பா. உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமா இருக்கட்டும். எங்களுடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமா இருக்கட்டும். நல்ல பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளவு நேரம் சமூகத்தில் பாட ஆராதிக்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்க நீ தந்த கிருபைக்கு நன்றி அப்பா. எங்க ஒவ்வொருவரோடு பேசின வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமா இருக்கட்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் நோக்கமா இருக்கட்டும். ஆத்துமாவை மரணத்துக்கு விடுவிப்பீராகப்பா. மரண கனியில் இருப்பார்களானால், அகப்பட்டிருப்பார்களானால் கர்த்தர் விடுவிப்பீராக. தூதர்கள் சூழ பாளையமிறங்கி விடுவிப்பார்களாக. பஞ்சத்தில் தம்முடைய பிள்ளைகளை உயிரோடே நீர் காக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒருவேளை பஞ்ச நாட்களில் இருப்பார்களே, நம்முடைய பிள்ளைகளை நீர் காக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படி எங்களுக்கு கிருபையை தாரும். உமக்கு பயந்து ஜீவிக்க ஆண்டவரே, உம்முடைய கிருபையை காத்துக்கொள்ள ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நீதிமானாய் உத்தமனாய் நடக்க கிருபையை தார். அந்த தாவீதை போல, அந்த நோவாவை போல எங்களை மாற்றும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பெரும் பாதகத்துக்கு நீங்களாக்கப்பட்டு விடுவிக்கப்பட காக்கப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. நீர் கொடுத்த வார்த்தை நீரே நிறைவேற்றி உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த முடியாது சொல்லிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற உம்முடைய கண்கள் உம்முடைய பிள்ளைகள் மேல் நோக்கமா இருக்கட்டும். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் உம்முடைய பிள்ளைகள் மேல் நோக்கமா இருந்து விடுவித்தருளும், தூக்கி விடும், எழும்ப பண்ணும், துன்பங்களிலிருந்து விடுதலை தாரும், துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். உம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ள முடியாது சொல்லிக்கிறேன். நீர் மகிமைப்படும், நாம மகிமைப்படட்டும். எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் நீங்காது நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.
ஹalleluya 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 ஆமென் ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.